விழுந்தலினாலே நமக்கு ஒரு புது வாழ்வு உண்டாகிறது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? வளர்ச்சியின் பாதையில் போற ஒரு புது வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அது என்ன புது வாழ்வு? எப்படியெல்லாம் வரும்? நம்ம விசாரிக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறார், விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னையும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார் சொல்லி பாடக்கூடாது, எனக்கு ஒருவர் இருக்கிறார். இந்த ரெண்டு சரணத்தை மறுபடியும் பாட போறோம். பாடலாமா? எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என்னையும் உன்னையும் இயேசு நேசிக்கிறார், என்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார்.